ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு லட்டு செய்ய போகிறோம். இது ஹெல்த்தி மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய அந்த லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு சிவப்பு அவல் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ அவல் இந்த மாதிரி கொஞ்சமாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போதான் லட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு பேன்ல 1/4 கப் அளவு துருவின வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அவலுக்கு 1/4 கப் வெல்லம் சேர்த்துனா கரெக்டா இருக்கும். இது கூட 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சு வர வரைக்கும் வச்சிருந்து எடுத்துக்கலாம். வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சு வந்தாலே போதும். அடுத்து இது கூட 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த அவல் பவுடரையும் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவல் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியா வந்ததுக்கு அப்புறம் 1/4 கப் அளவு இதுல பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் சேர்த்துனதுக்கப்புறம் அவல், தேங்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா உதிரி உதிரியா வந்துருச்சு. அடுத்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரும்பு சர்க்கரை இந்த லட்டுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதே சமயத்துல வெல்லத்து கூட கரும்பு சர்க்கரை சேர்த்தும் போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சக்கரை பொங்கல் செய்யும் போது கூட வெல்லத்து கூட கொஞ்சமா கரும்பு சர்க்கரையும் சேர்த்து பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது ரொம்ப நேரம் வச்சிருக்க வேண்டியதில்ல. கரும்பு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி வந்தாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறம் லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான லட்டு ரெடி ஆயிரும். எவ்வளோ சீக்கிரமா செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா? இதே மாதிரி ஹெல்த்தியான லட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, வெல்த்தியா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை எல்லாம் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.